சாண்டில்யனின் கடல் புறா பாகம் 3 அத்தியாயம் 27. கடல் மணலில் கோடுகள் சில. கடாரத்தை கொள்ளையிட கருணாகர பல்லவன் திட்டமிட்டிருந்ததை அவன் வாயினாலேயே கேட்டதாலும் தான் கடாரத்தின் இளவரசி என்று சொல்ல முற்பட்டதும் அவன் தன்னை வலிய இழுத்து இளவரசி என்ற பதம் வெளிவரும் முன்பே வாயை இறுக பொத்தி விட்டதாலும் விளைந்த கோபத்தினால் முகம் சிவக்க உள்ளம் துடிக்க திணறிய காஞ்சனா தேவி, என் அலுவலில் நீ குறுக்கிடுவதை நான் விரும்பவில்லை என்று இளைய பல்லவன் கூறியதை கங்கத்தேவன் உண்மை உண்மை என்று ஆமோதித்ததும் முதலில் ஏற்பட்ட உள்ள குதிப்பு அதிகமாகியதால் இளைய பல்லவன் அவளை விடுவித்ததும் எதிரே நின்ற இருவரையும் அவள் சில வினாடிகள் மாறி மாறி சுடுநோக்கு நோக்கினாள். தனது சொந்த நாட்டை கொள்ளையிடுவதில் கூட்டு சேர்ந்த அந்த இருவரையும் பொசிக்க விடும் ஜுவாலையை கக்கிய விழிகளுடன் நோக்கிய காஞ்சனா தேவி அடுத்த வினாடி அவ்விருவரும் நின்ற இடத்தில் கூட நிற்க இஷ்டப்படாமல் மாளிகையை நோக்கி ஓட்டமும் நடையுமாக விரைந்து சென்றாள். அவள் போவதை பார்த்து கொண்டிருந்த இருவரில் இளைய பல்லவனே அவளை பார்ப்பதை விட்டு கங்கத்தேவனை நோக்கினான். கங்கத்தேவன் கண்கள் இரவு தந்த அந்த இருட்டிலும் அவள் போவதை விழுங்கிக் கொண்டிருந்தன. அவன் நின்ற தோரணையிலிருந்தே அவன் உள்ளத்தில் அலைமோதிக் கொண்டிருந்த காம வெறியை கண்ட இளைய பல்லவன் அந்த கட்டழகி மீது அந்த பாதகன் கண்களை நீண்ட நேரம் நிலைக்க விட விரும்பாமல் அவன் தோளில் இருமுறை கையால் தட்டினான். அதனால் சரேல் என்று திரும்பி இளைய பல்லவனை நோக்கிய கங்கத்தேவன், மஞ்சள் அழகி நல்ல அழகிதான் இளைய பல்லவரே என்றான், குரலிலும் காம ஒளி அலைப்பாய. அவள் அப்படியொன்றும் பிரமாத அழகில்லை என்பதற்கு அறிகுறியாக இடது கையை இருமுறை ஆட்டிய இளைய பல்லவன் கங்கதேவனை நோக்கி, கலிங்கத்தின் கிழக்கு திசை கடற்கரை தளபதி இங்குள்ள நாடுகளை அதிகம் சுற்றி பார்த்ததில்லை போல் இருக்கிறது என்றான் அலட்சியமாக. காஞ்சனாதேவியின் அழகை அத்தனை அலட்சியப்படுத்தி இளைய பல்லவன் பேசியது கங்கதேவனுக்கு வியப்பாய் இருக்கவே கன்னக்கதுப்புகளின் ஆழத்தில் புதைந்து கிடந்த அவன் கண்கள் அந்த இருட்டில் கூட பளிச்சிட்டன. ஏன் பார்த்ததில்லை? அத்தனை நாடுகளையும் பார்த்திருக்கிறேன் இளைய பல்லவரே, ஆனால் இத்தகைய அழகியை நான் பார்த்ததில்லை என்றான் கங்கத்தேவன். காஞ்சனாதேவியின் அழகை பற்றி அந்த கையவனுடன் மேற்கொண்டு விவாதிக்க இஷ்டப்படாத இளைய பல்லவன் அவன் குணங்களை பற்றிய சர்ச்சையில் இறங்கி, பெண்ணுக்கு உடல் அழகு மட்டும் பிரயோசனமில்லை கங்கத்தேவரே, அடக்கம் வேண்டும், சொல்வதை கேட்கும் சித்தம் வேண்டும் என்றான். ஆமாம் ஆமாம், அது தேவைதான் என்று கங்கத்தேவனும் ஒப்புக்கொண்டான். அந்த இரண்டும் இவளிடம் கிடையாது என்று சுட்டிக்காட்டினான் இளைய பல்லவன். அப்படியொன்றும் அடங்காதவளாக தெரியவில்லையே என்று காஞ்சனாதேவிக்கு பரிந்து பேசினான் கங்கத்தேவன். அடங்காதவளாக தெரியவில்லையா? நன்றாக சொன்னீர்கள். உடல் நலமில்லாதவள் இவள். அறையை விட்டு வெளியே போகக்கூடாது என சேந்தன் சொல்கிறான். கேட்காமல் இரவில் இந்த சில்லென்ற காற்றில் வெளிவருகிறாள். நான் மாலுமிகளுடன் பகடையாடி கொண்டிருக்கும் இடத்தில் வந்து வெட்கமின்றி நிற்கிறாள். திரும்ப அழைத்து கொண்டு மாளிகையில் சேர்க்க வந்தால் சீறி ஏதேதோ உளறுகிறாள் என்ற இளைய பல்லவன் வெறுப்புடன் ஒரு உம்மும் கொட்டினான். இளைய பல்லவனிடமிருந்து உதிர்ந்த வெறுப்பு சொற்கள் கங்கத்தேவன் காதில் அமுதமென விழுந்தன. காஞ்சனாதேவியிடம் கடல்புறாவின் தலைவனுக்கு ஏற்பட்டிருந்த வெறுப்பினால் தான் அடையக்கூடிய பலனை எண்ணி பார்த்து பெரும் ஆனந்தமடைந்தான் கலிங்கத்தின் கடற்படை தலைவன். ஆகவே சொன்னான், சில பெண்கள் இப்படித்தான் நடந்து கொள்வார்கள், நாம் தான் பொறுக்க வேண்டும் என்று. பொறுமையை பற்றி கங்கத்தேவன் தனக்கு போதிக்க முற்பட்டது இளைய பல்லவனுக்கு வினோதமாயிருந்தாலும் தனது உள்ள கருத்தை வெளிக்கு காட்டாமல், நமது பொறுமைக்கும் ஓர் எல்லை உண்டல்லவா என்றான். என்ன அப்படி பொறுக்காதபடி மஞ்சள் அழகி கேட்டுவிட்டாள் உங்களை என்று வினவினான் கங்கத்தேவன். அவள் கேட்டது உங்கள் காதில் விழவில்லையா கேட்டான் இளைய பல்லவன். அவள் பேசிய போது நான் எங்கே இருந்தேன் என்றான் கங்கத்தேவன். எங்களுக்கு பின்னால் தான் நின்றிருந்தீர்களே என்றான் இளைய பல்லவன். கங்கத்தேவன் வியப்பின் வசப்பட்டு வினவினான், என்ன, நான் நின்றதை
இத்தனை இருளில் உங்களால் பார்க்க முடிந்ததா? அதுவும் நீங்கள் இருந்த நிலையில் என்று. கண் பார்க்க வேண்டுமா? கால்நடை சத்தத்திலிருந்து அறிய முடியாதா என்று கேட்டான் இளைய பல்லவன். அவன் கண்ணுக்கும் காதுக்கும் இருந்த சக்தியை எண்ணி பார்த்த கங்கத்தேவன் சோழர் படை தலைவனிடம் மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டிய அவசியத்தை புரிந்து கொண்டதால் முடியும் முடியும் என்றான். அதைத் தொடர்ந்து, இருப்பினும் நீங்கள் அத்தனை முரட்டுத்தனமாக அவளை இழுத்து வாயை பொத்த வேண்டாம் என்று சொன்னான். இதை சொன்ன கங்கத்தேவன் குரலில் ஏதோ சந்தேகம் ஒலிப்பதைக் கண்ட இளைய பல்லவன் காஞ்சனாதேவி சொல்ல வந்ததை எத்தனை தூரம் அவன் ஊகித்திருப்பான் என்பதை அறிய விரும்பி அவன் முகத்தில் தன் கண்களை பதிய விட்டான். கங்கத்தேவன் முகத்திலிருந்து எதையும் கண்டுபிடிக்க முடியாததால் அலுப்பு சொட்டும் பெருமூச்சொன்றை வெளியிட்ட இளைய பல்லவன், வாய் அதிகமானால் மூடுவதை தவிர வேறு வழி என்ன இருக்கிறது என்று வினவினான். அப்படி என்ன சொல்ல வந்து விட்டாள் அவள்? நான் கடாரத்தில் என்று ஏதோ ஆரம்பித்தாள். நீங்கள் தடுத்து விட்டீர்கள். வாசகத்தை முடிக்க விட்டிருந்தால் என்ன என்று வினவிய கங்கத்தேவன் குரலில் சந்தேகம் மண்டி கிடந்தது. கங்கத்தேவன் ஏதோ சந்தேகப்படுகிறான் என்பதை உணர்ந்து கொண்ட இளைய பல்லவன் உள்ளூர சிறிது சஞ்சலப்பட்டாலும் வெளிக்கு பரம அலட்சியத்துடன் பேசத் தொடங்கி, வாசகத்தை முடிக்கவிட்டால் என்னவா? எத்தனை தடவை கேட்பது அந்த பிரதாபத்தை என்றான். பிரதாபமா? வியப்பிருந்தது கங்கத்தேவன் குரலில். இது கூட புரியவில்லையா உங்களுக்கு கேட்டான் இளைய பல்லவன். எது வினவினான் கங்கத்தேவன். மஞ்சள் அழகிக்கும் கடாரத்துக்கும் உள்ள சம்பந்தம் என்றான் இளைய பல்லவன். என்ன சம்பந்தத்தை சொல்கிறீர்கள் வினவினான் கங்கத்தேவன். மஞ்சள் அழகி பலவர்மன் வளர்ப்பு செல்வி அல்லவா கேட்டான் இளைய பல்லவன். ஆம் ஆமோதித்தான் கங்கத்தேவன். பலவர்மன் கடாரத்து மன்னன் குணவர்மனுக்கு ஒன்று விட்ட சகோதரன் என்றான் இளைய பல்லவன். அது தெரியும் என்றான் கங்கத்தேவன். அப்படியானால் கடாரம் அவள் பெரிய தகப்பன் சொத்தல்லவா என்றான் இளைய பல்லவன். ஆமாம் என்றான் கங்கத்தேவன். ஆகையால் கடாரம் அவர்களுடையதாம். அதை கொள்ளையிடுவதை இவள் அனுமதிக்க மாட்டாளாம். இதை நான் பகடையாடி கொண்டிருக்கையில் மாலுமிகள் முன்பு சொன்னாள். அதனால் மாளிகைக்கு போக சொன்னேன். அவள் மறுக்கவே பலவந்தமாக இழுத்து வந்தேன். மீண்டும் இங்கு அந்த புலம்பலை துவங்கினாள். வாயை மூடாமல் என்ன செய்வது கங்கத்தேவரே? கடாரத்தை நாம் கொள்ளையிடாதிருக்க முடியுமா? மாலுமிகள் ஒப்புக்கொள்வார்களா என்று சடசடவென்று கோபத்துடன் சொற்களை கொட்டினான் இளைய பல்லவன். கங்கத்தேவன் சிந்தனையில் பல வினாடிகள் ஆழ்ந்தான். இளைய பல்லவன் போக்கு அவனுக்கு பெரும் வியப்பை மட்டுமின்றி பயத்தையும் விளைவித்தது. கடாரத்தை கொள்ளையிடும் ஆசையை சுமார் 4-5 நாட்களாகவே அவன் மாலுமிகளிடம் மூட்டிவிட்டதன்றி தன்னிடமும் ஒப்பந்தம் செய்து முறியெழுதிய பின்பு அவர்களை அந்த பாதையிலிருந்து திருப்புவது முடியாத காரியம் என்பதை அவன் உணர்ந்திருந்தான். கலிங்கத்தின் கடற்படை தளபதி போர்வையில் கொள்ளை தொழிலில் தானும் ஈடுபட்டு மாலுமிகளையும் அவன் ஈடுபடுத்தி இருந்ததாலும் கடாரத்தின் சிறப்பை பற்றி அவர்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்ததாலும் கொள்ளை தொழிலில் நிகரற்ற அகூதாவின் உபதலைவனே இவ்விஷயத்தில் அவர்களை உற்சாகப்படுத்தி இருப்பதாலும் கடாரத்தை நோக்கி செல்வதை தான் தடுக்க முடியாது என்பதை கங்கத்தேவன் சந்தேகமற உணர்ந்து கொண்டான். அலைகள் பெரிதாக எழுவதால் உட்புகுவது எளிதல்லாத கடாரத்தின் துறைமுகத்தை கைப்பற்றுவது அத்தனை எளிதல்ல என்பதையும் இவன் உணர்ந்திருந்ததால் அத்தனை பயங்கர படையெடுப்புக்கு இளைய பல்லவன் எந்த துணிவுடன் அடிகோளுகிறான் என்பது புரியாததால் இதில் ஏதோ சூதிருக்கிறது என்பதை மட்டும் அவன் அறிந்து கொண்டான். இருப்பினும் அது என்ன என்று புரியாததாலும் மாலுமிகள் முன்பு தானும் ஒப்பந்தத்துக்கு உடன்பட்டு விட்டதாலும் மேலுக்கு ஆம், கடாரத்தை நாம் எப்படி கொள்ளையிடாதிருக்க முடியும் என்று சொன்னான் சங்கடத்துடன். இருப்பினும் என்று ஏதோ ஆரம்பிக்கவும் செய்தான். இருப்பினும் என்ன கங்கத்தேவரே என்று வினவினான் இளைய பல்லவன் குரலில் சிறிது ஆத்திரத்தை காட்டி. கடாரத்தை அணுகுவது எளிதா என்று கேட்டான் கங்கத்தேவன்.
அல்ல என்றான் இளைய பல்லவன். ஆகையால் சிந்தித்து அந்த வேலையை செய்ய வேண்டாமா கேட்டான் கங்கத்தேவன். சிந்தித்துதான் குணவர்மனை சிறையில் அடைத்திருக்கிறோம். அவனை கொன்று விடுவதாக சொன்னால் கடார மக்கள் தாமே பணிகிறார்கள் என்றான் இளைய பல்லவன். பணிய மறுத்தால் கேட்டான் கங்கத்தேவன். இளைய பல்லவன் இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் மௌனமாயிருந்தான். அவன் மௌனத்தை தன் இஷ்டத்துக்கு திருப்ப எத்தனித்த கங்கத்தேவன், இதை பற்றி சிறிது யோசிப்பது நல்லது என்றான். இளைய பல்லவன் தனது கண்களை திருப்பினான் கங்கத்தேவன் மீது. நம்மிடம் இருப்பவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும் அல்லவா என்று வினவவும் செய்தான். மாலுமிகளை பற்றிதானே கேட்டான் கங்கத்தேவன். ஆம் கங்கத்தேவரே, இவர்கள் ஒழுங்கான சட்ட திட்டங்களுக்கு பணியும் அரசாங்க கடற்படை மாலுமிகள் அல்ல என்றான் இளைய பல்லவன். ஆமாம், ஆமோதித்தான் கங்கத்தேவன். இவர்களுக்கு நாம் ஊதியம் அளிப்பதில்லை என சுட்டி காட்டினான் இளைய பல்லவன். கொள்ளையில் பங்கு தருகிறோமே, அதென்ன என்றான் கங்கத்தேவன். அது பங்கு, ஊதியமல்ல. இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அப்படியே அரசாங்க மாலுமிகளுக்கும் இந்த மாலுமிகளுக்கும் வித்தியாசம் உண்டு. கொள்ளையிட தூண்டி பிறகு நாம் பின்வாங்கினால் நாம் இருவரும் சின்னா பின்னமாக கிழித்தெறியப்படுவோம். இந்த உடலை கடற்கரை கழுகுகளுக்கு சமர்ப்பிக்க நான் இஷ்டப்படவில்லை என்ற இளைய பல்லவன் தன் உடம்பை கையால் தட்டியும் காட்டினான். இளைய பல்லவன் பேச்சு வெறியனான கங்கத்தேவனையும் சிறிது நடுங்க வைத்தது. கொள்ளைக்காரர்கள் தலைவர்களுக்கு எதிராக திரும்பிய பல சந்தர்ப்பங்களை பற்றி பல கொடிய கதைகளை அவன் கேட்டிருந்தபடியால் கடற்காற்றையும் மீறி அவன் உடல் லேசாக வியர்த்தது. ஆம், வேறு வழியில்லை. கடாரத்தை கொள்ளையிட வேண்டியதுதான். ஆனால் அந்த படையெடுப்பை நடத்தும் பொறுப்பு உங்களுடையது என்றான் கங்கத்தேவன். இளைய பல்லவன் இதழ்களில் இளநகை அரும்பியது. கங்கத்தேவன் கள்ளத்தனத்தை அவன் பூரணமாக புரிந்து கொண்டான். கடாரத்தின் பலத்தை முன்னிட்டும் அது ஸ்ரீவிஜயத்தின் ஒரு பகுதி என்ற காரணத்தாலும் அதை அணுக கங்கத்தேவன் அஞ்சுகிறான் என்பதை உணர்ந்து கொண்ட இளைய பல்லவன், ஒருவேளை படையெடுப்பு தோல்வியுற்று மரக்கலங்கள் திரும்ப கடல் மோகினிக்கு ஓடி வந்தால் மாலுமிகளின் சீற்றத்துக்கு தன்னை இலக்காக்க கங்கத்தேவன் திட்டமிடுகிறான் என தீர்மானித்து கொண்டான். ஆகையால் உள்ளூர நகைத்து கொண்ட இளைய பல்லவன் சொன்னான், இந்த பெரும் பொறுப்பை எனக்களிக்க முயல்வது உங்கள் பெருந்தன்மையை காட்டுகிறது. இதை நீங்களே மாலுமிகள் முன்பு சொல்லிவிடுங்கள் என்று. கங்கத்தேவன் உள்ளம் பெரும் பூரிப்படைந்தது. தான் விரித்த வலையில் இளைய பல்லவன் விழுந்து விட்டதை தனக்கேற்பட்ட பெரும் வெற்றியாக கருதினான் கலிங்கத்தின் கடற்படை தலைவன். தங்கள் வசமுள்ள மரக்கலங்களை கொண்டு கடாரத்தை பிடிப்பது என்பது பகற்கனவு என்பதை அறிந்திருந்த கங்கத்தேவன் அந்த பொறுப்பை இளைய பல்லவன் மீது கட்டிவிட்டால் படையெடுப்பு தோல்வியடைந்து திரும்பும் என்பதையும், பிறகு இளைய பல்லவன் கதி அதோ கதி என்பதையும் மனதுக்குள் எண்ணி பார்த்து இளைய பல்லவன் ஒழிந்தான் என்றே தீர்மானித்தான். ஆகவே அந்த மகிழ்ச்சியுடன் இளைய பல்லவன் அன்று வரை கண்டுபிடிக்க முயன்று கொண்டிருந்த ஒரு முக்கிய ரகசியத்தையும் சொல்லத் துவங்கி, இளைய பல்லவரே, நீர் எனது நண்பராகிவிட்டீர். பெரும் பொறுப்பையும் ஏற்க தீர்மானித்து விட்டீர். ஆகையால் நான் உம்மிடம் ஒரு விஷயத்தை மறைக்க விரும்பவில்லை என்றான். என்ன விஷயம் நண்பரே கேட்டான் இளைய பல்லவன். எனது வாழ்க்கை ரகசியம் ஒன்று என்றான் கங்கத்தேவன். வாழ்க்கை ரகசியமா கேட்டான் இளைய பல்லவன். ஆம், பலவர்மன் சுரவேகத்தில் ஏதோ உளறியதாக கூறினீர்கள் அல்லவா என்றான் கங்கத்தேவன். ஆமாம் என்றான் இளைய பல்லவன். என்னை பற்றி என்றான் கங்கத்தேவன். வசை சொற்களை உதிர்த்தான் என கூறினான் இளைய பல்லவன். காரணம் தெரியுமா கேட்டான் கங்கத்தேவன். சொல்லுங்கள் என்றான் இளைய பல்லவன். என்னிடம் அச்சம் அவனுக்கு. அந்த அயோக்கியன் என் சகோதரியை கவர்ந்து சென்றவன். அவனை கொல்ல நீண்ட நாளாக காத்திருக்கிறேன். இளைய பல்லவன் எண்ணங்கள் அக்ஷயமுனியை நோக்கி ஓடின. அகூதாவின் சகோதரியை
ஜெயவர்மன் கவர்ந்தான். இவன் சகோதரியை பலவர்மன் கவர்ந்திருக்கிறானா? என்ன வடிகட்டின அயோக்கியர்கள் இருவரும் என்று தனக்குள் சொல்லிக்கொண்ட இளைய பல்லவன், அத்தனை கயவரா அக்ஷயமுனை தலைவர் என்றான் குரலில் வியப்பை காட்டி. அதோ அந்த நீல வானத்தின் மீது ஆணையாக சொல்கிறேன், இவன் பரம அயோக்கியன். இவனை 2 நாட்களுக்குள் கொல்லாமல் விடமாட்டேன். அது மட்டுமல்ல, அதோ போனாலே அவன் மகள். என் சகோதரிக்கு அவன் செய்த கதியை அவள் விஷயத்தில் நானும் செய்தே தீருவேன் என்று உக்கிரத்துடன் சீறிய கங்கத்தேவன் கையால் ஆகாயத்தை பயங்கரமாக சுட்டியும் காட்டினான். இளைய பல்லவன் முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் இல்லை. அவசரப்படாதீர்கள், இன்னும் 1 வாரம் பொறுங்கள், உங்கள் வஞ்சகத்தை தீர்த்து கொள்ளலாம் என்றான் உணர்ச்சியற்ற குரலில். 1 வாரம் எதற்கு? கங்கத்தேவன் குரல் இருளில் பயங்கரமாக ஒலித்தது. 1 வாரம் மட்டும் வேறு முக்கிய அலுவல்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். இன்னும் 2 நாட்களில் நான் கைப்பற்றிய கலிங்கத்தின் மரக்கலங்கள் பழுது பார்க்கப்பட்டுவிடும். இப்பொழுதே அநேகமாக வேலை முடிந்துவிட்டது. அவை 2ஐயும் உங்களை சேர்ந்த கலிங்கத்தின் மாலுமிகள் செலுத்தி கொண்டு வேவு பார்க்க கடலில் ஓடட்டும் என்று சொல்லிக்கொண்டே போனவனை இடைமறித்த கங்கத்தேவன், அவற்றில் கலிங்கத்தின் மாலுமிகள் ஏன் செல்ல வேண்டும் என்று வினவினான். கலிங்கத்தின் கப்பல்களை கலிங்க மாலுமிகள் செலுத்துவது பொருத்தம். தவிர வேவு பார்க்கும்போது குறுக்கே கலிங்கத்தின் கலங்கள் வந்தால் உங்கள் மாலுமிகள் அவற்றை கலிங்கத்தின் கடற்படையை சேர்ந்த மரக்கலங்கள் என்று சொன்னால் நம்பிக்கையாயிருக்கும் என்றான். அவன் சொல்வதில் ஆழ்ந்த காரணம் இருப்பதாக புலப்பட்டது கங்கத்தேவனுக்கு. ஆம், அதுதான் சரி என்று கூறினான் அவன். இளைய பல்லவன் மேலும் தொடர்ந்தான். அந்த மரக்கலங்கள் சென்றதும் நாம் கடாரத்தின் படையெடுப்புக்கு மற்ற மரக்கலங்களை சித்தப்படுத்தலாம். கடல் புறாவும் அதற்குள் பழுது பார்க்கப்பட்டுவிடும். நாம் படையெடுப்புக்கு சித்தம் செய்ய ஆரம்பித்ததும் மாலுமிகள் அந்த அலுவலில் மும்முரமாயிருப்பார்கள். அந்த சமயம் உங்களுக்கு மிகவும் அனுகூலம். இளைய பல்லவன் கருத்து சரியென்றே பட்டதால் கங்கத்தேவன் அதற்கு ஒப்புக்கொள்ளவே இருவரும் பிரிந்தார்கள். மறுநாளிலிருந்து இளைய பல்லவன் பகல் வேளைகளில் கலிங்கத்தின் கப்பல்களை பழுது பார்ப்பதை கண்டியத்தேவன் அருகிலிருந்தே துரிதப்படுத்தினான். ராக்காலங்களில் கங்கத்தேவனை சேர்ந்த மாலுமிகளின் கூட்டங்களில் கலந்து கொண்டு பொழுதை போக்கினான். 2 இரவுகளில் அவன் எங்கிருக்கிறான் என்று யாருக்குமே தெரியவில்லை. ஒரு குறிப்பிட்ட இரவில் அவனும் காணவில்லை, அமீரும் காணவில்லை. இதை சேந்தனிடமிருந்து அறிந்த கண்டியத்தேவன் ஏதும் விளங்காமல் விழித்தான். நாட்கள் 4 ஓடின. கலிங்கத்தின் மரக்கலங்கள் 2ம் நன்றாக செப்பனிடப்பட்டன. அவகாசமின்மையால் அவற்றின் அடிபாகங்களில் பிடித்திருந்த பாசை சேற்றையும் ஒட்டியிருந்த கிளிஞ்சல்களையும் கடல் பூச்சி கூடுகளையும் ஓரளவே சுரண்டி எடுக்க முடிந்தாலும் கடற்பிரயாணத்துக்கு அவை தயாராக நின்றன. கரையில் இழுக்கப்பட்டு தைலகிரியை பார்த்து கொண்டிருந்த அவற்றின் சர்ப்ப முகங்கள் மீண்டும் தண்ணீருக்குள் இழுக்கப்பட்டு அலையிலிருந்து தலை நீட்டி ஆடும் கடல் நாகங்களைப் போல் காட்சியளித்தன. அவை தயாரான நாளின் இரவிலேயே அவை பயணப்படுவதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. உணவுப் பொருள்களும் நீர்க்குடங்களும் சாரி சாரியாக படகுகளில் சென்றன. அவை 2லும் கங்கத்தேவனை சேர்ந்த கலிங்கத்தின் மாலுமிகள் சுமார் 400 பேரும் ஏறி பயணப்பட்டனர். அவற்றில் ஏற்கனவே இருந்த கலிங்க மாலுமிகள் கரைக்கு கொண்டு வரப்பட்டு காவலில் வைக்கப்பட்டனர். தரையில் இருந்த மாலுமிகளின் மிகுந்த ஆரவாரத்துக்கிடையே அந்த 2 மரக்கலங்களும் துறைமுகத்தை விட்டு பாய் விரித்து வெளியே நகர்ந்தன. அந்த வைபவத்தை கண்டு அமீருடனும் கண்டியத்தேவனுடனும் நின்ற இளைய பல்லவன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருந்தான். அவன் மகிழ்ச்சிக்கு காரணம் அவ்விருவருக்கும் புரியவில்லை. கடல் புறா கைப்பற்றிய 2 மரக்கலங்களும் கங்கத்தேவன் மாலுமிகளின் வசமாயின. ஏற்கனவே உள்ள 4 மரக்கலங்களும் கங்கத்தேவனுக்கு சொந்தம். ஆகவே தனிப்பட்ட கடற்கோரைக்கருகில் கிடந்த கடல் புறா ஒன்றுதான் தங்கள் கைவசம். கங்கத்தேவன் மரக்கலங்களில் 2 அதை நோக்கி நகர்ந்து நெருங்கினால் கடல் புறா கடற்கோரைகளை நோக்கி நகர்ந்து அதன் அடிப்பாகம் சிக்கி செயலற்று எதிரி வசம் அகப்பட்டு கொள்வதை தவிர
வேறு வழி இல்லை என்பதை உணர்ந்த கண்டியத்தேவன் பெரிதும் திகிலடைந்தான். அந்த திகிலை கவனித்த இளைய பல்லவன் கண்டியத்தேவனை நோக்கி சிரித்துவிட்டு, புரியவில்லை தேவரே, நமது நிலைமை என்று வினவினான். புரிகிறது, நமது நிர்கதியான நிலை என்றான் தேவன் வறண்ட குரலில். இளைய பல்லவன் அப்பொழுது பதிலேதும் சொல்லவில்லை. இரவு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான். இரவு ஏறி ஒரு ஜாமம் கழித்து வந்த இளைய பல்லவன் ஒரு பந்தத்தை கொண்டு வர சொல்லி மணலில் நட்டான். இதோ ஜாக்கிரதையாக கவனியுங்கள் என்று சொல்லி பந்தம் வீசிய வெளிச்சத்தில் மணலில் சில கோடுகளை வரைந்தான். கண்டியத்தேவனும் அமீரும் வியப்பின் எல்லையை அடைந்தார்கள். மணலின் கோடுகளில் பெரும் கதை விரிந்தது. அந்த பெரும் கதையில் கங்கத்தேவன் வாழ்க்கை கதையும் கலந்து கிடந்தது. அமீரும் கண்டியத்தேவனும் இளைய பல்லவனை நோக்கினார்கள். இளைய பல்லவனும் அவர்களை நோக்கினான். கலந்த 6 கண்கள் ஒன்றை ஒன்று மிக நன்றாக புரிந்து கொண்டன. கடைசியாக பேசிய இளைய பல்லவன் சொன்னான் அமீரை நோக்கி, அமீர், நாளன்றைக்கு இரவில் சேந்தன் காஞ்சனா தேவியை கங்கத்தேவன் குறிப்பிடும் இடத்துக்கு அழைத்து செல்லட்டும் என்று. இந்த துறைமுகத்தின் மேற்கு கொடிதானே என கேட்டான் அமீர். ஆம் என்றான் இளைய பல்லவன். மேற்கொண்டு மற்ற இருவரும் பேசவில்லை. அவரவர் உள்ளங்கள் எரிமலைகளாயிருந்தன. இளைய பல்லவன் மட்டும் எந்த விகாரமும் இன்றி எழுந்திருந்து கீழே வரைந்த கோடுகளை காலால் அழித்துவிட்டு கங்கத்தேவன் மாலுமிகள் இருந்த மேல் திசையை நோக்கி சென்றான்.